construct a triangle similar to a given triangle. Similar triangle ட்ரா பண்ண சொல்கிறாங்க. இங்கே வடிவத்த முக்கோணம் தமிழில் LMN சொல்லிட்டு நமக்கு ஒரு முக்கோணத்தை வந்துட்டு வரைய சொல்கிறாங்க. சரிங்களா? எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிவன் கட்டாயமாக எழுதணும். உதவி படம் ரஃப் டயக்ராம் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். கிவனில் கொடுக்கப்பட்டதில் வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். அளவு காரணி 4/5 அது எழுதினா போதும். அது ஒன்றை விட சின்னது. சரிங்களா? இங்கே ஸ்கேல் ஃபேக்டர் வந்துட்டு 4/5 லெஸ் தென் 1. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய ட்ரையாங்கிள்குள்ள சின்ன ட்ரையாங்கிள் வரும். புரியுதா? லெஸ் தென் 1 1ஐ விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா LMN இதுக்குள்ள சின்ன ட்ரையாங்கிள் வரும். அதாவது L டேஷ் இங்கே எம்னா M டேஷ் இப்படி வரும். புரியுதுங்களா? ஒரு பெரிய ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரும். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணலாம். நம்ம ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிளை பொறுத்தளவில் முக்கோணத்தை பொறுத்தளவில் சர்வசம முக்கோணம் எல்லா பக்கமும் நமக்கு சமமாக இருக்கிறது மாதிரியான ஒரு முக்கோணம் வரைஞ்சால் மட்டும்தான் நம்ம இதை வந்து ஒழுங்காக நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஒரு பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ளே சின்ன ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் திருப்பி சொல்கிறேங்க. இது என்னுடைய இஷ்டம் தான். கட்டாயமாக 7 சென்டிமீட்டர் தான் எடுக்கணுமா சார் அப்படின்னா கிடையாது. 7 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், இல்லை அதை விட சின்னதாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணுன்றதுக்காக நான் 7 சென்டிமீட்டர் வந்து எடுத்துருக்கேன். இப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால் நான் என்ன நோட் பண்ணுறேன்னா அடிப்பக்கம் வந்து நான் உதவி படத்தில் என்ன நோட் பண்ணியிருக்கேன்? MN நோட் பண்ணியிருக்கிறேன்னா ஸோ இது M இது N. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த MN எவ்வளோ அளவு இருக்குதோ இந்த MN எவ்வளோ அளவு இருக்குதோ அதாவது 7 சென்டிமீட்டர் அந்த 7 சென்டிமீட்டரில் மேலே ஒரு வில்லு எல்லை வச்சு ஒரு வில்லு எம்மில் வச்சு என்ன பண்ணுறேன்? எம்மில் வச்சு ஒரு வில்லு எண்ணில் வச்சு ஒரு வில்லு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். புரியுதுங்களா? கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டாகிற இந்த பாயிண்டில் இருந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா அடுத்தடுத்த பக்கத்தை இணைக்க முடியும். இணைச்சிட்டேன்னா எனக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் இந்த சம்முக்கு தேவையான ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் வந்து கிடச்சிரும். சரியா? இப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த எம்ல இருந்து எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண போகிறோம். கீழே வந்து என்ன பண்ணுங்க? எம்ல இருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அந்த லைன் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா 4/5 சொல்லி கொடுத்துருக்காங்களா கொஸ்டின்ல. அப்போ என்ன பண்ணுறோம்னா காம்பஸில் ஏதாவது ஒரு அளவு எடுத்து அந்த அளவில் இந்த லைனில் 5 பாகமாக பிரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே 4/5 கொடுத்தாங்கன்னா எது அதிக நம்பரோ அத்தனை பாகமாக நம்ம பிரிக்கணும். வேறு மாடல் அதாவது இன்னொரு மாடல் சம் வரும். ஒன்றை விட பெருசாகவும் வரும். அதுலேயும் நம்ம அப்படி தான் பிரிக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு அளவு எடுத்து இது எத்தனை பாகமாக பிரிக்க போகிறேன்? 5 பாகமாக. அப்போ ஃபஸ்ட்டு பாகம் நீங்கள் அளவை மாற்றிடக்கூடாது. அளவை மாற்றாமல் அதிலையே வச்சு 2வது பாகம் அதிலையே வச்சு 3வது பாகம் அதிலையே வச்சு 4வது பாகம் திருப்பி அதிலையே வச்சு 5வது பாகம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்? பேர் வச்சுக்கலாம். அதாவது M1 இவர் M2 இவர் M3 M4 இவர் M5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம தனித்தனியாக பேர் வந்து வச்சுக்கிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பிரித்ததுக்கு பின்னாடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எத்தனை பாகமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க? 5 பாகமாவா? இப்போ இந்த 5வது நம்பரையும் அதாவது பிரித்ததனுடைய 5வது நம்பரையும் இந்த எண்ணையும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிடலாமா? அழகாக போட்டுடலாம். புரியுதுங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளாக தான் போட போகிறோம். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் யாருக்கும் பெரிய அளவில் டவுட் வராது. இதுக்கப்புறமா போடுற ஸ்டெப்பில் தான் டவுட் வரும். இப்போ என்ன பண்ணுங்கள்? காம்பஸில் நீங்கள் ஏதாவது ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கிட்டு இங்கே M5 வைக்கணும். M5 வச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இந்த வில்லுக்குள்ளே வரும். M4க்கு உள்ளே வரும். என் பென்சில் M4க்கு உள்ளே வருதா? புரியுதா? இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருந்து இப்படி ஒரே ஒரு ஆர்க் ஒரு வில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதுக்குள்ளே M4க்கு உள்ளே வர்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? எவ்வளோ அளவு வேணால் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்க்கு கட் பண்ணிட்டேன். இந்த அளவை மாற்றாதீங்க. மாற்றாமல் இங்கே எவ்வளோவில் கேட்டிருக்காங்க? 4ல் கேட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? இந்த அளவை மாற்றக்கூடாது. மாற்றாமல் மேலே 4 கொடுத்துருந்தாங்களா? இந்த 4ல் வச்சு அதாவது M4ல் வச்சு கவனமாக பார்த்துக்கோங்க. M4ல் வைக்கணும். அந்த அளவை மாற்றாமல் M4லேருந்து ஒரு ஆர்க் வந்து கட் பண்ணுங்க.
கட் பண்ணியாச்சா? M4லேருந்து ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்க. இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த அளவு இருக்குல்லங்க, இந்த அளவு எடுங்க பார்ப்போம். காம்பஸில் இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம அளவு எடுப்போம். கரெக்டாக இதுக்கும் இருக்கிற இடத்த அளவு எடுங்க. எடுத்தாச்சா? புரியுதா? பாருங்கள், கரெக்டாக இருக்கா? இதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இங்கே லைனில் கட்டான இந்த இடத்துல இருந்து ஆர்க்கில் கட் பண்ணணும். புரியுதா? ஆர்க்கில் கட் பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், M4ஐயும் இந்த ஆர்க்கில் கட் பண்ணி பார்த்தீங்களா, இந்த இடத்தையும் புள்ளியை வச்சுக்கிட்டு இந்த 2 புள்ளியையும் இணைச்சி விடுங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக இதுக்கு அப்படியே சிமிலராக நமக்கு பேரலாக ஒரு லைன் வந்துருச்சா? இப்படி தான் வரணும், கரெக்டாக வரணும். இப்போ இங்கே பண்ண இதே விஷயத்தை நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன். நான் ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி இந்த லைனில் வைங்க. எந்த லைன் வந்துச்சோ அந்த லைனில் வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த அளவு பார்க்கணும், நாம இந்த அளவை பார்க்கணும். கரெக்டாக பாருங்கள், காம்பஸில் இந்த அளவை பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கா? பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள், கரெக்டாக இந்த அளவு இருக்கா? இந்த அளவை இந்த ஸ்ட்ரைட் லைன் வருது பார்த்தீங்களா, இங்கே வச்சு என்ன பண்ணணும், நாம் கட் பண்ணணும். புரியுதுங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த புள்ளி ஃபஸ்ட்டு போடுச்சுல, அந்த புள்ளி இந்த புள்ளி இது ரெண்டையும் இணைக்கிறது மாதிரி நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் கோடு போட போகிறோம். போட்டாச்சா? புரியுதுங்களா? அப்போ இவர் தான் நமக்கு தேவையான, இவர் வந்து MN, இதான் ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருக்கோம் L, இதுதான் நமக்கு தேவையான L', இந்த பாயிண்ட் தான் நமக்கு தேவையான M'. புரியுதுங்களா? இவ்வளவு தான். அப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஒன்றை விட கம்மியாக இருந்ததுன்னா பெரிய முக்கோணத்துக்கு உள்ள சின்ன முக்கோணம் வரும். வந்ததுக்கு பின்னாடி ஒரு முக்கோணம் போட்டேன், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸுங்கிற லைனை இழுத்து விட்டேன். காம்பஸில் ஒரு அளவு எடுத்து அதே அளவில் 5 பாகமாக பிரிச்சிருக்கேன். 5வது லைனையும் எண்ணையும் சேர்த்தேன். இங்கே இருந்து ஏதோ ஒரு அளவில் வந்து வில் வெட்டினேன். அந்த அளவை M4ல், ஏன் 4னா இங்கே 4ன்னு கொடுத்ததுனால, ஒருவேளை 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3ல் வச்சு பண்ணியிருப்பேன், 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2ல் வச்சு பண்ணியிருப்பேன். 4 கொடுத்ததுனால 4ல் வச்சு அந்த ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இதையும் காம்பஸில் அளவெடுத்து இந்த புள்ளியில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க்கு கட் பண்ணுறேன். இதையும் ஜாயின் பண்ணுறேன். இதே ப்ரொசீஜரை இந்த லைனுக்கும் நான் பண்ணுறேன். எனக்கு தேவையான சிமிலர் ட்ரையாங்கிள் வடிவொத்த முக்கோணம் கிடச்சிருச்சு.